பார்ட்னர்ஷிப், ಪಾಲುಗಾರನು, கூட்டுறவு. ಪಾಲುಗಾರರು. அப்போஸ்தலர் 15:28 பாருங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 15:28 ಓದೋಣ. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ಅಪೊಸ್ತಲದ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ, இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர்கள் பேசிக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಮಧ್ಯೆ ಮಾತು. அப்போஸ்தலருடைய தலைவர்களுக்கு யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க மத்தியில இருக்கிற பேச்சு பாருங்க. ಅಪೊಸ್ತಲರ ನಾಯಕರಾದ ಯಾಕೋಬು, ಯೋಹಾನ, ಪೇತ್ರನು ಇವರ ಮಧ್ಯೆ ಇರುವ ಮಾತು. இவங்க அங்க இருக்கிற சபைகளுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿರುವ ಸಭೆಗಳಿಗೆ ವ್ಯಕ್ತಿ ಕಳಿಸ್ತಿದ್ದಾರೆ. அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க. ಅವರು ಹೇಳೋದು ನೋಡಿ. எவையெனில், தமிழ்ல நமக்கு இந்த வசனம் அடுத்ததா வரும்னு நினைக்கிறேன். ஆனா இங்கிலீஷ்ல நான் படிச்சறேன். இங்கிலீஷ்ல படிச்சற பாருங்க. It seemed good to the Holy Spirit and to us to lay upon you no greater burden than these necessary things. இத நான் தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ற பாருங்க. அதாவது எங்களுக்கும் பாருங்க, அதாவது எங்களுக்கும் ஆவியானவருக்கு சரியா பட்டுச்சுங்க. ಅಂದ್ರೆ அதனால உங்களுக்கு வேற பாரம் எதுவும் நான் வைக்க போறதில்ல. ನಮಗೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೂ ಸರಿ ಅನಿಸ್ತು, ಹಂಗಾಗಿ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಭಾರವಿಡೋದಿಲ್ಲ. என்னது உங்களுக்கும் ಆವಿಯಾನವರಿಗುமா? ನಿಮಗೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗುಣ. எல்லாரும் சீம்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಸೀಮ್ಡ್ ಅಂತ ಹೇಳಿ. தோன்றியதுன்னு சொல்லுங்களேன். ಅನಿಸಿತ್ತು. தோணுதுன்னு சொல்லுங்க. ಅನಿಸಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ. உங்களுக்கு தோணுது பரவாயில்ல. ನಿಮಗೆ ಅನಿಸುತ್ತೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆவியானவருக்கு தோணுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಅನಿಸೋದು ನಿಮಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತು? ಅರೆ ನಾನು ಅವರು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪಾ. ನಾನು ಅವರು ಆಪ್ತ ಮಿತ್ರರಪ್ಪ. ಫ್ರೆಂಡ್ಸ್ மட்டும் இல்ல, ಆಪ್ತ ಮಿತ್ರರಲ್ಲ, we are partners. ನಾವು ಪಾಲುಗಾರರು. சேர்ந்து வேலை செய்றாங்க, ಸೇರಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೇವೆ. அப்படினா ಅಂದರೆ எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்காங்கன்னா ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಖರ ಸಂಬಂಧ. ஆவியானவருக்கு தோன்றது ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಅನಿಸುವುದು அவங்களுக்கு தோணுது, ಅವರಿಗೆ ಅನಿಸುತ್ತೆ. ಲೆಟರ್ எழுதும்போது எழுதுறாங்க, ಪತ್ರ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, எங்களுக்கு ஆவியானவருக்கு தோணுது, ನಮಗೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೂ ಅನಿಸುತ್ತೆ. தோன்றது கூட எனக்கு தெரியுதுனா ಅವರಿಗೆ ಅನಿಸೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. நாங்க அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். ನಾವು ಎಷ್ಟು ನಿಖರ ಸಂಬಂಧ. ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ ಅಂತ சொல்லுங்க பார்க்கலாம். ಪಾಲುಗಾರರು ಅಂತ ಹೇಳೋಣ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 3:9 படிக்கிறோம். 1 ಕೊರಿಂಥಿಯದವರಿಗೆ 3:9 ನೋಡ್ತೀವಿ. அனைவரும் ನಾವೆಲ್ಲರೂ தேவனோடு இணைந்து வேலை செய்கிற உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ದೇವರೊಂದಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸಹ ಸೇವಕರಾಗಿದ್ದೇವೆ, ಜೊತೆ ಕೆಲಸಗಾರರು. சொல்லுங்க, ಕೈವೆತ್ತಿ சொல்லுங்க. Holy Spirit and I, ಹೇಳಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಾನು are partners in the ministry. ನಾವು ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರು. பரிசுத்த ஆவியானவரும் நானும் ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಾನು தேவனுடைய ஊழியத்தில் ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். ನಾವು ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೇವೆ. If you want to be a partner with the Holy Spirit, ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಜೊತೆ ಪಾಲುಗಾರರಾಗಿರಲು ಬಯಸ್ತೀರಿ? எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பேசி நம்ம தீர்மானம் எடுத்துக்கிறது. ಎಲ್ಲ ಕರೆಯವರೊಂದಿಗೆ ನಾವು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳೋದು. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம பார்ட்னர்ஷிப் குள்ள வர முடியாது. ಮಿತ್ರತ್ವ ಇಲ್ಲದೆ ಪಾಲುಗಾರರಾಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಡೆವಲಪ್ பண்ணிக்கலாம். ಮೊದಲು ಮಿತ್ರತ್ವವನ್ನು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋಣ, நிறைய பேசலாம், ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡೋಣ, நிறைய தெரிஞ்சுக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. அடுத்து பார்ட்னர்ஷிಪ್ குள்ள வாங்க. ನಂತರ ಮಿತ್ರ ಪಾಲುಗಾರರಾಗಿ ಬರೋಣ. மூணாவது ஒரு லெவல் இருக்குது பாருங்க. ಮೂರನೇ ಒಂದು ಹಂತ ಇದೆ. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கிட்ட அதிகமா விருப்பப்படுகிறார். ಇದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬಯಸುವಂತದ್ದು. I request Daniel to join on the keys at this moment. Next நமக்கு ஒரு 4 minutes இருக்கு.